பிரம்மல்ல லோகத்திலே அசதியும் மாறாரே ஆயக்கலை மகளை அலங்கரிக்க வரபோது லட்சுமியும் வாராரே லட்சுமியும் வாராரே லட்சணமாய் அலங்கரிக்க லட்சுமியும் வாராரே லட்சுமியும் வாராரே பார்வதியா அலங்கரிக்க அம்மா சரஸ்வதி அம்மா வராங்க பிரம்மலோகத்தில இருந்து. ஆமா, அது மட்டுமா என்ன வைகுண்ட லோகத்தை விட்டு லட்சுமி தேவியை அழைச்சிட்டு வராங்க. பார்வதி அம்மாளை லட்சணமாகவே அலங்காரம் பண்ணுவதற்கு. சரி, ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ணணும்ல, கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, அம்மாளுக்கு அலங்காரம் பண்ணதுக்கு கைலாச மலையில ஆமையா ஆதிசக்தி பார்வதி அலங்காரம் பண்ண என்னென்ன அலங்காரம் பண்ணத பார்த்து எப்படி எப்படி தொட்டுக்கு தந்தொட்டு எடுத்து பட்டு சேல தான் எடுத்து பட்டு சேல தானும் வாங்கி பட்டு எடுத்து அம்பிகையா ஈஸ்வரிக்கு பட்டு எடுத்து அம்பிகையா ஈஸ்வரிக்கு சேலையத்தான் சவப்பலகான் செந்தூருக்க பட்டலகான் செந்தூருக்க பட்டலகான் பட்டு எடுத்து வகை வகையா கட்டிடுவான் பட்டு எடுத்து வகை வகையா கட்டிடுவான் அம்பிகையால் பார்வதிக்கு சிங்காரப்பட்டு அம்பிகையா பார்வதிக்கு பட்டு சேல பட்டு சேலைய பட்டு சேலை சிங்காரமாய் அலங்கரித்தாள் பட்டு சேல பட்டு சேலை பட்டு சேலை பட்டு வச்சு நெத்தி சுடு தானு வச்சு பட்டு வச்சு நெத்தி சுட்டி தானு வச்சு பட்டு வச்சு சூடு தானு வச்சு பட்டு வச்சு நெத்தி சூடி தானு வச்சு அம்மா பார்வதிக்கு செக்கப்பட்டு சிவப்பப்பட்டு எடுத்த இதை நீ போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணா உணருது. என்ன எனக்கு ஒரு பையன் இருக்காண்டா. அடியா பார்வதி அம்மாவுக்கு பட்டுச்சேலை போட்டாங்க. எனக்கு கதையில சொல்லுதே அப்படி சொல்லுதியா? இது என்ன நேரா கெட்டு அங்கிட்டு இங்கிட்டு என்னது இருக்கு மறைக்கிறதுக்கு? தாயான பார்வதிக்கு அலங்காரம் பண்ணதா பாத்தீங்களா? எப்படி சரஸ்வதி அம்மா லட்சுமி அம்மா வந்து அலங்காரம் பண்ணதா ஆதிசக்தி பார்வதிய. ஆமா, கலைமகள் மலைமகள் அலைமகள் அல்லவா? ஆமையா. அலங்காரம் பண்ணும் போது என்ன பெண் அலங்காரம் பண்ண சும்மாவா? உச்சியில முல்ல போவாம் பிச்சு போவன் முல்ல போவாம் பிச்சு போவ சோடியல்லோ முல்ல போவாம் பிச்சு போவ சோடியல்ல முல்ல போவாம் பிச்சு போவ சோடியல்லோ. என்ன பிச்சிப்பூ? பிச்சிப்பூ உச்சி கொண்டையில வைக்க. பிச்சிப்பூ என்ன பச்சை கலர்லயா இருக்கும் உனக்கு? இந்த நேரத்துக்கு இதான் எனக்கு பிச்சிப்பூ. ஓ, இவ்வளவு நேரத்துக்கு இதான் இருக்கும் மல்லிப்பூ. மகத்தான கொண்டைக்கு பார்வதிக்கு அலங்காரம் பண்ணதுக்கு என்ன இது மட்டுமா? என்ன கூட கூட பூவை எடுத்து அழகுடனே கொண்டு சேர்த்து பூவை எடுத்து அழகுடனே கொண்டு சேர்த்து கொண்டு எடுத்து அழகுடனே கொண்டு சேர்த்து கூட கூட பூவை எடுத்து அழகுடனே கொண்டு சேர்த்து சொல்ல பார்வதியை அலங்கரித்தால் அலங்கரித்தால் ஈஸ்வரியான் தேவி அவள் பார்வதியை அலங்கரித்தால் அலங்கரித்தால் ஈஸ்வரனார் தேவியவா தேவியவா. அழகான பூக்களை ஆட்சி அம்மாவுக்கு கொண்டே போடுதாங்க. ஆமா, அது மட்டுமா? உனக்கு எந்த முடி இருக்கு? எதுல கொண்டு போய் வருவ? என்ன பார்வதிக்கு அலங்காரம் பண்ணுதாங்க. ஓ, பார்வதிக்கா இருந்த முடியெல்லாம் கொடுத்தாச்சு. எங்க கொடுத்த? எல்லாம் சொட்டை விழுந்து போச்சு. ஓ, சொட்டை விழுந்து போச்சு. என்னங்க எங்க முளைக்கு? பார்வதி அம்மாவை இன்னும் பகவான் பார்வதி எப்படி அலங்காரம் பண்ணுதா பாருங்க. எப்படி எப்படி பார்வதிக்கு என்ன அலங்காரம் பண்ணும் போது கல்யாணத்துக்கு என்ன செந்தேர் கம்பட்டு எடுத்து தான் திலகம் கம்பட்டு வச்சு தான் திலகம்
செந்திருக்கம் பொட்டு அம்மா குங்கும பொட்டு அம்மா ஸ்டிக்கர் பொட்டுலாம் ஒட்டாதீங்கம்மா. சரி இன்னைக்கு அம்மா வாசல்ல கதையை நல்லா கவனிங்க. என்ன என்ன பெண்ணா பிறந்தவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஸ்டிக்கர் பொட்டு வாங்கி ஒட்டாதீங்க. எங்களுக்கு அதான ஸ்டைலா இருக்கு. அதெல்லாம் ஸ்டைல தூக்கி தூரப்படுங்க. அடியா நல்ல குங்குமம் தெடுங்க. சரி இந்த கெமிக்கல் குங்குமம் பூசக்கூடாது. செந்திருக்கம் குங்குமம் அம்மா எடுத்து நெத்தியில வைக்கணும். சரி அதுதான் அம்சமா இருக்கும். இது என்னது என்ன இந்த அம்மா பெண்ணா இருக்க பார்வதி என்ன அலங்காரம் பண்ற பாருங்க. என்ன அலங்காரம் பண்ற? நெத்திக்கு தான் நெத்தி சோடி உச்சிக்கு தான் பூவகரா சோடி உச்சிக்கு தான் பூவகரா மூக்குக்கு தான் முக்குத்தியாம் புல்லாக்கு மாட்டிடுவாய் மூக்குத்தியா பிள்ளாக்கு மாட்டிடுவாய் வாயிரம் வாயிரம் பெருமா 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 முக்குத்தியாம் பச்சைக்கெல்லாம் வாயிரம் பெருமா பெருமா முக்குத்தியாம் பச்சைக்கெல்லாம் பச்சைக்கெல்லாம் தாயிரம் பெருமா பச்சைக்கெல்லாம் வயிறக்கெல்லாம் தாயிரம் பெருமா ஆயிரம் மண்பெருமா மூக்குத்தி பில்லாக்கு பார்வதிக்கு ஓட்டதான் கிடக்கணும். இந்த மாதிரி தூக்கி தூக்கி ஆட்டாத. வாயில மண்ணள்ளி போடணும். போன மைக்கு செட்டு காரம் மேல ஃபுல்லா மேலதான் ஒரே கண்ணு. ஏய் என்ன போம்போ சூட நரேஷ் தான் ஐயா போவேன். அடியா போகும்போது அத்து பிடிக்கிட்டு விட்டுறாம எச்சரிக்கையா போ. எங்க ஐயா புளியங்கா பறிச்சுட்டு இருக்குமா. அடியா ஏய் என்ன ஏமா யாரும் பிறத்தால வந்துடாதீங்கம்மா. யாரும் ஆள் அனுப்பி விட்டு பார்வதியை எப்படி அலங்காரம் பண்ணதாங்க பாருங்க. எப்படி எப்படி 3000 பொன்பெருமா மூக்குத்தி பச்சைக்கெல்லாம் ஆமையா 10,000 பொன்பெருமாம் பவளத்தால மினுங்கும் பங்குக்கன் சங்கிலியா. ஆமா பதக்கம் சங்கிலி. அம்மாளுக்கு பட்டுடுத்து சங்கிலிய போட்டாச்சு. சரி இது மட்டுமா என்ன என்ன ஒட்டியா நந்தான் எடுத்து உடம்பு எல்லாம் விட்டுவானா. எடுத்து உடம்பு எல்லாம் விட்டுவானா. பார்வதியை அலங்கரித்தால் அலங்கரித்தா கல்யாணம் முடிப்பதற்கு கல்யாணம் அலங்காரம் பண்ணி ஒட்டியான வச்சிருக்கு பாருங்க. ஆமையா கல்யாணம் முடிக்கும் போது கை வெறுங்கையா இருக்கலாமா? இருக்க கூடாதுல்ல. என்ன பண்ணணும்? வளையல் போடணும். எப்படி வளையல் போடுறாங்க? எப்படி வளையல்? அம்மையான பாரதிக்கு என்ன என்ன எப்படி வளையல் போடுறாங்க பாருங்க. எப்படி எப்படி அவ பச்சை வளையல் சருக வளையல் சன்னாடி வளையல் வளையல் சருக வளையல் கண்டாடி வளையல் சாந்து வளையலது போட்டு வாரா வட்டு வளையலது போட்டு வாரா. போமிட்டாளம்மா கடையமிட்டாய 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 அண்ணன் தங்கை அம்மா பார்வதியா கடையமிட்டா கடையமிட்டாய அண்ணன் தங்கை பார்வதியா. காப்புமிட்டால் கடையமிட்டால் கண்ணன் தங்கை பார்வதியால் பார்வதியா கை வளையல் குலுகுலுங்க. ஆமா 10 விரலுக்கும் மோதிரங்கள் மாட்ட. ஆமா கனையாளி மாட்டிக்கொண்டு சரி அதோட விட்டாங்கள் அலங்காரம் பண்ணும் போது என்னையா ஆதிபராசக்தி பார்வதி காலு மொட்டைக்காலா இருக்க கூடாது. ஆமா இன்னும் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? முத்தா சேர்த்ததொரு கால்கொலசு மாட்டினது. முத்தா சேர்த்ததொரு கால்கொலசு முத்தா சேர்த்ததொரு கால்கொலசு மாட்டினது. முத்தா சேர்த்ததொரு கால்கொலசு மாட்டினது. அங்க நல்ல கொலுசுகளாம் கொலுசுகளாம் சப்பர்மையா சரப்பையா கொலுசுகளாம் 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 மாட்டியாச்சு. அங்க இருந்து அம்மா கேக்கா. என்ன கேக்கா? ஐயா கூட்டு வாங்க பொண்ணு கூப்பிடுறாரு. அம்மா நல்ல நேரம் முடிய போதுமா பொண்ணை கூப்பிடுங்க. சாம மலைய உனக்கு நல்ல நேரம் இருக்கு. என்ன கல்யாண கதையில ஐயா கல்யாண கதையில அப்பந்தான் பாரதி அம்மா சொல்றாங்க. என்ன என்ன நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வருஷம் கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண எத்தனை தேவிமார்கள் வந்தாலும் இவங்கெல்லாம் இன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ஆமா
எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்ல, பிறகு உன் கூடயே இருக்க முடியுமா? எனக்கு கூடயே இருக்கணும். கூடையெல்லாம் இருக்க முடியாது. பகவானே, என்ன என்னை அலங்காரம் பண்ணி கலைமகளும் மலைமகளும் சென்று விடுதார்கள். வேலை முடிஞ்சு. ஆமா, வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த வருஷம் என்ன என் கல்யாணத்துக்கு என்ன வேணும்? அலங்காரம் பண்ணதுக்கு இவங்கள போக சொல்லுங்க. சரி, பண்ண அலங்காரம் போதும் போதும் போதும். என் கூடவே இருக்கிறதுக்கு ஆமா, தக்க தோழி பெண்ணு வேணும். ஆமா, நீ ஃப்ரெண்ட் வேணும். என் கூடயே இருக்கணும். ஆமா, ஒரு சிநேகிதன் மாதிரி இருக்கிறது பெண் தோழி பெண்ணா வேணும். வேணும். எப்போது என் கூடயே இருந்து என் கூட விளையாட, ஆமா, கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண, சரி, எல்லாத்துக்கும் அந்த தோழி பெண் என் கிட்டயே இருக்கணும். பார்வதி கேட்டதுதான் தாமதம். ஆமா, கல்யாணத்துக்கு தாலி கட்ட நான் வரமாட்டேன். வரமாட்டேன். என்ன இந்த பார்வதி நேரம் கட்ட நேரத்துல இப்போ உட்காந்து